படத்தில் வந்து ஃபேமிலி ட்ராமா நிறைய இருக்குது ப்ரோ. ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸு அந்த ஸ்டோரியை பற்றி சொல்ல வராங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய சொல்ல இருக்குது. படத்தில் சொல்கிற சீன் வந்து ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் தாறுமாறாக இருந்தது. இந்த லேக்ன்ற ஃபீலே இல்லை ப்ரோ, நல்லா செம்மையாக போகுது. லேக்ன்ற ஃபீலே கிடையாது, போய் நல்லா போகுது, நல்லா இருக்கு. நல்லா படத்தில் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் செதற விட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. சொல்லப்போனால் மமிதா நல்லா இருக்கு, சூர்யாவுக்கும் மமிதாவுக்கும் செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? வேற லெவல். அவர் பத்தி சொல்லவே வேணாம், வேற லெவலில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன தான் சொல்ல வராங்க? லவ், அவங்களோட லவ், இந்த ஏஜ்க்கு அப்புறமும் லவ் எப்படி இருக்குன்றது சொல்ல வந்தாங்க. இந்த படத்தில் ஏதோ ஒரு சீன் சொல்லுவாங்க, நீங்க பாருங்க ப்ரோ, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி எப்படி? படத்தில் சொல்கிற சீன் வந்து ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகுமா? கண்டிப்பா மேட்ச் ஆகும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது கண்டிப்பா மேட்ச் ஆகும். ஸோ எல்லாருமே கேப்புக்கு அப்புறமும் லவ் வரும். வரும், கண்டிப்பா வரும். 40-20 கண்டிப்பா லவ் வருமே, வரும். மமிதா பைக் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்காத மமிதா பைக் பார்க்கலாம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் எப்படி மேம்? புரியல. ஃபைட் சீன்லாம் எப்படி? மாசா இருக்கு. அந்த கேமரா இது எல்லாமே ரொம்ப அழகா வச்சிருக்காங்க, மாசா இருக்கு. பயங்கரமாக இருக்கு, சொல்லவே வேணும். சூர்யானாலே தி ஒன். மமிதாவோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்கு. படம் எந்த அளவுக்கு கொண்டு வராங்க? ஃபுல் ஃபன்ஃபில்லடாக இருக்கு ப்ரோ. சூர்யாவோட நிஜ கதை வந்து இதில் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. ஃபன்ஃபில்லடாக இருக்குது மூவி, ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். மூவி ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருக்கலாம் படம் ஃபுல்லாக. ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க படத்தில்? என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சூர்யா ரியல் லைஃப்ல பண்ணுறதில்ல, அதை வந்து இதில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மமிதாவோட ஆக்டிங் பார்த்தா நல்லா படத்தில் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் செதற விட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. சொல்லப்போனால் மமிதா நல்லா இருக்கு, சூர்யாவுக்கும் மமிதாவுக்கும் செம்ம காம்பினேஷன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, பயங்கரம் சூப்பர். ஜி ஃபீல் குட் மூவி தான், சென்டிமெண்டல். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு படம். எனக்கு மமிதாவோட ஆக்டிங் தெரியல, சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மெயின் வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், அவ்வளோதான். அவுட் ஆஃப் 5 படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. படத்தில் அதான் ஃபேமிலி தான் ப்ரோ, ஃபேமிலி சென்டிமெண்ட் தான். ஆக்டிங்லாம் சொல்ல வேணும், சூர்யா நடிப்பு அரக்கன் தான். சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் ப்ரோ. படம் நல்லா ரீச் ஆகுமா? நல்லா ரீச் ஆகும் ப்ரோ. மமிதா தான் ப்ரோ படமே. நல்லா இருக்கு. என்ன சொல்லுவாங்க படத்தில்? என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலியே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி சண்டை போட்டுருந்தேன், பிடிச்சி ஒன்றா செஞ்சுருக்கேன், அதுதான் சொல்ல வராங்க. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, சூர்யாக்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, காமெடியுமே இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபேமிலி ஓரியண்டாக போய் பார்க்கலாம். இந்த லேக்ன்ற ஃபீலே இல்லை ப்ரோ, நல்லா செம்மையாக போகுது. லேக்ன்ற ஃபீலே கிடையாது, போய் நல்லா போகுது, நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருந்தாங்க ரெண்டு பேரும், ஹீரோயின்லாம் செம்மையாக இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் இன்னும் மாஸ் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ்லாம் என்ன ரெடி கேட்குறீங்க, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்ஸ்லாம் பாசிட்டிவ் தான், எல்லாமே பாசிட்டிவாக தான் போகும். நெகட்டிவ்ன்றது எதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இதில் மேபி மற்றவங்க ஃபீல் ஆகல, என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் எதுவும் இல்லை. சரி, நல்லா என்னால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். 9.2 கொடுக்கலாம் ப்ரோ, 9.2 கொடுக்கலாம். 16+ மெச்சூர் ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே வந்து காமெடி எமோஷன் எல்லாமே கலந்துருக்கிற படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா மமிதா பைஜ் தான் ஹீரோ. சூர்யா வந்து அப்படி இப்படி லைட்டாக பண்ணுறாரு, பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அவங்க பர்ஃபார்மன்ஸோட மமிதாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ராதிகா மேம் வர்ற எல்லா ஸ்க்ரீன்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல சொல்லிட்டாங்க போல, மமிதா கொஞ்சம் அமைதியாரு, சூர்யா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அமைதி பண்ணிட்டாங்க. அவர் கொஞ்ச நேரம் காணும், மமிதாவை ஆளை காணாமே அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற ஒரு கதையை வந்து அதை பேஸ் பண்ணி தான் படமே. பட் செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு கதை எக்ஸ்ட்ராவா சேர்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த வாரிசு படம் பார்த்தோம், லைட்டா ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று அந்த ஸ்லைடு அந்த ஒரு ரிமெம்பரன்ஸ் வந்துட்டு தான் போச்சு. சூர்யாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ட்ரைலர்லேயே பார்த்துட்டு ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ், 20 வயசு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு. பட் அது வந்து அவ்வளோவா தெரியல, சூர்யாவா இருக்குன்னு தெரியல. ஒரு சில இடத்துல அந்த ஒயிட் ஹேர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக தெரியும். பட் இந்த பிளாக் டைலாம் அடிக்கும்போது செம்மையா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் ரொம்பவே தெரியல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல காமெடி எமோஷனல் எல்லாமே கலந்த ஒரு நல்ல படமா இருந்துச்சு. சூர்யா வந்து இப்போ பெரிய ஆக்ஷன் ஹீரோஸ்லாம் இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து ஆக்ஷன்ல ஃபுல்லா இறங்கிட்டாங்க. தனுஷ் சார் படம்லாம் லைனா நிறைய நல்லா இருந்துச்சு. அது மாதிரி வந்து சூர்யா வந்து பெரிய பெரிய ஹீரோ ஆக்ஷன்லேயே இருந்தார் எல்லா படமும். ஸோ இந்த படம் வந்து அவர் கொஞ்சம் மெச்சூர்டா, கொஞ்சம் நிறைய ஒரு எமோஷனலா காமெடியா பார்க்கும்போது, அவர் காமெடி பண்ணல, அவர் சுத்தி எல்லாம் பண்ணாலும் அந்த அப்படி பார்க்கும்போது சூர்யா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா சூர்யா வந்து அந்த பார்க்குற அந்த தரிசனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓவராலா வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஜகுமா இழுத்து
எடுத்துட்டாங்களோ அப்படின்னு மட்டும் தோணுச்சு. மிச்சபடி வந்து படம் நல்ல படம். மமிதா வர்ற எல்லா வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த மெயின் கதையை விட்டுட்டு நம்ம மறந்துட்டோம். அதுதானே மெயின் கதை, அதுதானே ஃபுல்லாக கொண்டு வரணும். இவங்க என்ன வேற ஏதோ கொண்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்ட்டை வச்சு எடுத்துட்டு போனாங்க. பட் இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு ஃபில்லர் மாதிரி ஒரு 2 hours 41 minutes படம் இது. அது எடுத்துட்டு போனது பட் போர் அடிக்கல, பட் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒன்று கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிருந்தாங்களா, கிளைமேக்ஸே வந்து கொஞ்சம் லைட்டாக எழுத்தமாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஒரு குறையா தெரியல. ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பாக ஃபீலிங் இருக்கும். ஜி பிரகாஷ் மியூசிக் ஆல்ரெடி ஹிட் இந்த படத்தில். அவரோட பிஜிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸும் வந்து ஸ்க்ரீன் பிளேல பார்க்கும்போது ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாரு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாசர் ஒரு சில கொஞ்சம் சீன் தான் வராரு, அது கொஞ்சம் லாஃப் பஸ்டர் நல்லாவே இருந்துச்சு. இல்லை கருப்பு வேற, அது ஆக்ஷன் மூவி. அதில் வந்து சூர்யா வேற, இது சூர்யா வேற. இந்த மாதிரி சூர்யா வந்து அப்பப்போ காமிச்சாதான் மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ வந்து இந்த மாதிரி படம் ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். 16+ மெச்சூர் ஆடியன்ஸ் பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும் படம். தேங்க்யூ. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் உண்மையாலுமே ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் மூவி. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வெங்கி சாருடைய கதை ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல படம். சூர்யா சார் இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கருப்பு படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. கருப்பு படம் வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட் மூவி. அதில் ஒரு சென்டிமெண்டலாக ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி நடிக்கணுங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதற்கு சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. பிகாஸ் என்னன்னா மற்ற ஆக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் மூலயமா, ஒரு ஸ்டைல் மூலயமா, ஒரு டைலாக் மூலயமா வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து சூர்யா சார் கிடையாது. ஏன்னா எமோஷ்னலாக அந்த கேரக்டராகவே வாழக்கூடிய ஒரு நடிகர். தமிழ்நாட்டில் சில நடிகர்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்க. கமலஹாசன் சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், அந்த வரிசையில் சூர்யா சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எமோஷனல் காட்சியெல்லாம் நம்ம கண்ணில் தண்ணி, அவர் கண்ணில் தண்ணி வருதோ இல்லையோ நம்ம கண்ணில் தண்ணி வர மாதிரி அவர் பண்ணிடுறாரு. மம்தாவுடைய அந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குறும்புத்தனமான ஒரு பொண்ணா இப்போ சந்தோஷ் சுப்ரமணியம்ல எப்படி ஜெனிலியா கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி கேரக்டரை தான் இந்த படத்தில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ராதிகா சரத்குமாரோடைய நடிப்பு ரொம்ப அழகாக இருக்கு. படம் ஓவராலாக சூப்பராக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் தெரியுது. ஏன்னா சில கிளை கதைகள் வருது, அதனால சென்டிமெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி படம் ஓவராலாக ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா. ரொம்ப 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 நல்ல படம். சூர்யா சாரை இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டில் பார்க்கறதுக்கு சூர்யா சார் ஃபேன்ஸ் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. ஃபேமிலியை கவர் பண்ணுற படம். இல்லை அதெல்லாம் இல்லை. சஞ்சய்ங்கிற கேரக்டர் அதில் வருது. ஏன் நான் சொல்கிறேன்னா சூர்யா சாருடைய கெரியருடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சாதாரணமானது கிடையாது. ஒரு நடிகனாக வெளில கொண்டு வந்தது பாலா சார், அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் ஆக்டராக வெளில கொண்டு வந்தது வந்து ஜிவிஎம் சார், அதுக்கப்புறம் ஒரு மாஸ் எலிமெண்ட்டாக வந்து ஒரு மாஸாக காமிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது ஹரி சார், அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் அவார்டு வின்னராக கொண்டு வந்து சேர்த்தது சூரரை போற்று சுதா கங்காரா மேம். இவ்வளோ பேருக்கு பங்கு இருக்குது. அதில் வெங்கி சாருக்கு இதில் ஒரு பங்கு, இந்த படத்தின் மூலயமா ஒரு பங்கு இருக்குது. சூர்யா சார் நல்லா அழகாக காமிச்சிருக்காரு. கேமராவில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி எந்த வித ஒரு மேக்கப்லையும் வந்து ஒரு இளமை தோற்றமோ இல்லை ஒரு ரொம்ப அப்படியே எங்கா காமிச்சிட்டு ஏஜை மட்டும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜிவி மியூசிக் வந்து சில இடத்துல ஒட்டலை, அவ்வளோதானே ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை. சில இடத்துல மட்டும் ஒட்டலை. பட் ஜிவி மியூசிக் படம் ஃபுல்லாக எலிவேட் ஆகுது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஃபீல் குட்டான மூவி. தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன் நான் அகெயின் அண்ட் அகெயின் தேட்டர் சொல்கிறேன்னா தேட்டர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கும். படம் ரொம்ப வந்து குழந்தைய பராமரிக்கிறதா இருக்கட்டும், எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அம்மாவுடைய பாசமாக இருக்கட்டும், அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு சொல்லும் பொழுது சூர்யா சாரோடைய ரியாக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே முக்கியத்துவம் பெறுது. நிச்சயமாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஸ்வநாதன் சன்ஸ் கரெக்டான. சூர்யா சூப்பரா இருந்தது. கஜினி படத்துல பார்த்த மாதிரி செம்ம யங்கா, அந்த பாஷ் லுக்ல செம்மையா இருந்தாங்க. மமிதா பைஜு எப்படி பண்ணிருக்காங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மமிதா பைஜும் கியூட்டா நடிச்சிருந்தாங்க. மமிதா பைஜு அந்த கேரக்டருக்கு செட் ஆகலாம்னு சொல்லிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்கா இல்ல? எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா சப்பியா நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா ஏஜ் டிஃபரன்ஸ் மாதிரி தெரியல. பார்க்கும்போது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, ஏன்னா சூர்யா ரொம்ப யங்கா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியல. மியூசிக் எப்படி இருக்குங்க? பட்டாம்பூச்சி சாங் நல்லா இருந்தது. மீதி எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. படத்துல லாக் ஏதாச்சும் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டு போற மாதிரி, டிராக் ஆன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வென்ஸும் கரெக்ட்டா மேட்ச். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் செம்மையா இருந்தது. சூர்யா மாசா கொஞ்சம் லைட் மாசா கருப்பு லெவலுக்கு வராது, பட் எப்படி காமிக்கணுமோ காமிச்சு. ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி சொல்ல வராங்க? அதான் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ், அம்மா சென்டிமெண்ட், அம்மாவெல்லாம் எப்படி பார்த்துக்கணும், எமோஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட். படத்துல காமெடி அதான் இருக்கு.
அவங்க கூடயே மாமான்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த இவங்க 2 பேர் காம்போ நல்லா இருந்தது, சூர்யா அண்ட் அவங்க காம்போ. ஆனால் ப்ரோ அந்த ஃபேமிலி கான்செப்ட் ப்ளஸ் இந்த லவ் பேஸ்ட் அந்த ஏஜ் கேப் லவ் அதை பற்றி தான் சொல்ல வராங்க. சூர்யாவுக்கு ஈக்குவலான ஆக்டிங் வந்து மமிதா பைஜுக்கும் ராதிகா மேம்க்கும் இருந்துச்சு. ஒரு மாதிரி சூப்பராக அவங்க 3 பேர் கேரக்டர் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அட்டாச் ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு ப்ரோ. வாரிஸ் வந்து கான்செப்டே வேறு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி கான்செப்ட். இது வந்து ஃபேமிலி ப்ளஸ் அந்த ஏஜ் கேப் லவ்வோட கான்செப்ட் சேர்த்து இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி பார்த்த படம், நீங்கள் எவ்வளோ தான் நெகட்டிவ் பரப்புனாலுமே படம் செட் ஆயிடுச்சு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே படம் எவ்வளோ ஹேட் பரப்புனாலும் படம் சூப்பராக இருக்கும். ஸோ அதான் ப்ரோ உங்களுக்கு இந்த படத்தில் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். காமெடி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எங்கெங்கே தேவையோ அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிப்பாங்க. தேவையில்லாத சீன்ஸ் பெருசாக இருக்காது. சாங்ஸுமே ஆப்டாக இருந்துச்சு. ஓவராகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது. கரெக்டாக பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஆப்டாக இருக்கும் ப்ரோ. 10க்கு 9.5 தரும். படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஃபிலிம் ப்ரோ. கருப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து அவர் அட்டம் பண்ணது, அதான் ரிலீஸ் பண்ண வேண்டியது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கருப்புன்றது மார்க்கெட்டில் ஒரு பெருசாக பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணுறது யாராலையும் முடியாது, சூர்யாவில் மட்டும்தான் முடியும். ஏன்னா கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் குட் ஃபிலிம் கொடுக்குறதுலாம் இட்ஸ் நாட் எவ்ரி ஒன் கப் ஆஃப் டீ. ஏன்னா சூர்யா மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு நல்ல படம். படத்தில் வந்து ஃபேமிலி ட்ராமா நிறைய இருக்குது ப்ரோ. ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸு அந்த ஸ்டோரியை பற்றி சொல்ல வராங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய சொல்ல இருக்குது. சூர்யாவோட ஆக்டிங் செம்மையாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. அது இல்லாமல் ஹீரோயின் மமிதா பைஜோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் கூட அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நம்மளை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. படம் நல்ல ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. ஏன்னா இந்த படம் அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் அடாப்ட் ஆகாது. ஏன்னா அது ஒரு ஃபீல் குட்டான ஃபிலிம். அவ்வளோ ஃபைட் சீன் ஆனால் நல்லா இருந்தது, நல்லா எடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு கிரேஸ் கொடுத்தாங்க, நல்ல ஒரு ஃபைட் சீன்லாம் இருந்தது. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஜிவி பிரகாஷ்ன்றதுனால சொல்கிறேன். இது வந்து மற்ற மியூசிக் டேரக்டர்னா நான் விட்டுருப்பேன். ஏன்னா ஜிவி பிரகாஷ்ன்றவர் இதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ண வேண்டியவர். ஆனால் அவர் வந்து விட்டாருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸ்லோவெல்லாம் இல்லை ப்ரோ, கதைக்கு போகுது. நல்ல கரெக்டான ஒரு கனெக்ஷன், நல்லா சூப்பராக இருந்தது படம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கான்செப்ட் லவ் தான் ப்ரோ. லவ் மீன்ஸ் காதல் கிடையாது, அன்பு. அந்த அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்துறாங்க, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குது. ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு ஆள் வந்து அந்த லவ் வந்து எப்படி அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் ஏற்றுக்க முடியல அவரால். ஆனால் அவரோட மனசில் வந்து அந்த அன்பு இருக்குது, அதை வெளியே காமிக்க மாட்டேன்றாரு அவர். அதுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த அர்த்தம், ஏன் ஒரு லவ் அதை பயப்படுறாரு அப்படின்றத. படத்தில் வந்து மமிதா பைஜோட காமெடி சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க வர சீன் எல்லாமே கிளாப்ஸு சிரிப்பு, கிளாப்ஸு சிரிப்பு, சூப்பராக இருந்துச்சு படம். ஆக்டிங் 3 பேரும் செம்மையாக இருந்தது ப்ரோ. சூர்யா ஆகட்டும், மமிதா பைஜோ ஆகட்டும், ராதிகா மேம் ஆகட்டும், செம்மையாக இருந்தது. லாஸ்ட் சீன் வந்து நாசர் வருவார். நாசர் அவர் வந்து ஒரு காலோடு தான் வருவார். ஆனால் அந்த காலை வரும் வயிறு குலுங்க சிரிக்க வச்சிட்டாரு நம்மள. நோ ப்ரோ வாரிஸ் வந்து வேற ஜானர் ப்ரோ. இது வேற யார் ஜானர்? இது லவ் ஜானர் ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் இது. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு 4 டைம் கூட பார்க்கலாம். ஒர்த்து தான். லாகே ஆகல படம். 2 hours 5 minutes சொல்கிறாங்க, ஆனால் சுத்தமாக லாகே ஆகல. கன்ஃபியூனாக பார்த்தா படம் நான். மியூசிக்லாம் மைல்டு மியூசிக் ப்ரோ. அந்த ஒரு எமோஷன் சீன்ஸ்க்கும் அந்த பிஜிஎம்க்கும் செட் ஆயிடுச்சு ப்ரோ. கரெக்டாக விஷுவலைசேஷன் கரெக்டாக இருந்தது, மியூசிக் கரெக்டாக இருந்தது, அண்ட் டைலாக் கரெக்டாக இருந்தது. 3மே கரெக்டாக இருந்தது. சாங்ஸ் தான் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அன்பு தான் ப்ரோ. அன்பு தான் எல்லாம். நெகட்டிவாக கிடையாது ஒரு படத்தில். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு வேற ஒரு ஜானர் ப்ரோ. இந்த ஆக்ஷன் சீன்ஸு அது வந்து வேற. இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. அதாவது ஃபேமிலியோட பழமையை பார்க்க வேண்டிய படம் இது. எல்லாரும் பார்க்கணும். படம் சூப்பராக இருக்குது. சூர்யா பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்க முடியாதுல்ல. சூப்பராக காமெடியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நிறைய எப்படி கரெக்டாக இருக்கணுன்ற விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். மம்தா பாஜி கரெக்டான கேரக்டர், கலகலன்னு அந்த மாதிரி இது. அதே மாதிரி அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. லைஃப்பில் எது நடந்தாலும் இம்பார்ட்டண்டான விஷயம் பாசம்ன்றது அது எல்லார்ட்டையும் இருக்குது, எல்லா நேரத்துலையும் இருக்குது. அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், எல்லாரும் சண்டை போடுறது பிரச்சனை கிடையாது, சண்டை போட்டதுக்கப்புறம் யார் பேசுகிறான்றது தான். லைஃப்பில் யார் பேச ட்ரை பண்ணாலும் அதை வந்து எப்படி எடுத்துக்கணுன்றது அழகாக காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், மஸ்ட் வாட்ச். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸோ கருப்புக்கு அப்புறம் வெற்றிக்கு அப்புறம் எதிர்பார்த்த அந்த படம் இது. ஸோ அந்த மாதிரி இதுவுமே ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு லவ் தான் படம். லவ், அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ். மமிதா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த படத்துக்கான ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம்.
ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த லவ். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில். கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எல்லாருமே ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம் படத்தை. சாங் சூப்பராக இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஃபைட்டு, எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. லேக் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் தாறுமாறாக இருந்தது.